வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் சகியே அத்தியாயம் 13. ஹெலிகாப்டரை அதற்கு மேல் இயக்கவே முடியாது என்னும் நிலை. அடர்ந்த காட்டின் மேலே இவர்கள் பறந்து கொண்டிருக்க தரையிறக்க போதுமான இடவசதியும் இல்லை. இது போன்ற பல சூழ்நிலைகளை அசால்ட்டாக கையாண்டவன்தான் அவன். ஆனால் இப்பொழுது உடன் அமர்ந்திருக்கும் தன்னவளுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணமே அவனுக்குள் சிறு பதட்டத்தை ஏற்படுத்த பார்த்தது. டோன்ட் பேனிக் பேபி, நான் இருக்கிறேன். இமேசுமிட்டி மெலிதாக புன்னகைத்தவன் ஹெலிகாப்டரை தரையிறக்க சரியான இடத்தை தேடினான். இவர்களது நல்ல நேரமோ என்னவோ, அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் சமதளமான இடம் இருக்க எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று ஹெலிகாப்டரை தரையிறக்கி விட்டான். மாலை நேரம்தான். ஆதவன் கூட இன்னும் முழுதாக மறைந்திருக்கவில்லை. இருந்தாலும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஆதவனின் கிரணங்களால் அதிகமாக உட்புக முடியவில்லை. சுற்றிலும் மெலிதான இருட்டு கவிழ்ந்து கொள்ள மழையும் காற்றும் மின்னலும் என மாறி மாறி சுழன்றடித்தது. பைரவி நன்றாகவே பயந்து விட்டாள். மான்குட்டியாய் மருண்டு விழித்தவளை அனைத்த வாக்கிலேயே பிடித்து கொண்டு கீழிறங்கினான். இப்படி காட்டுக்குள்ளே தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம். மழை வேற இப்படி கொட்டுது. என்னங்க பண்ணுறது? மழை நின்ன உடனே கிளம்பிடலாம். இப்போதைக்கு நாம் தங்க ஏதாவது சேஃபான இடம் இருக்குதான்னு பார்ப்போம், வா. கொட்டும் மழைக்குள்ளேயே இருவரும் நடந்தனர். சிறிது தூரம் நடந்தவர்களுக்கு குகை தென்பட, பேபி அங்கே பார், அந்த குகையில் மழை நிற்கிற வரைக்கும் தங்குவோம். அவளை அழைத்து கொண்டு குகைக்குள் நுழைந்தான். ஏதாவது சிங்கத்தோட குகையா இருக்க போகுது. பைரவி அவன் கரத்தை இருக்க பற்றி கொண்டுதான் நடந்தாள். அவள் பயப்பட்டது போல் அது சிங்கத்தின் குகையெல்லாம் இல்லை, பாதுகாப்பான குகையாகத்தான் இருந்தது. இங்கே பயமில்லாமல் இருக்கலாம். கூறியபடியே நனைந்திருந்த தனது சட்டையை கழட்டி கசக்கி பிழிந்தவன் அங்கிருந்த கல்லின் மேல் காயப்போட்டான். அவளுக்கும் அப்பொழுதுதான் அவளது உடையின் நினைவு வந்தது. தெப்பலாக நனைந்திருந்தாள். காற்றோடு உடலை தழுவிச் சென்ற குளிர் வேறு மேனியை நடுங்கச் செய்ய இரு கைகளையும் கட்டிக்கொண்டவளின் பற்கள் குளிரில் நடுங்கியது. திரும்பி பார்த்தவனுக்கு அவளது நிலை புரிந்தது. குளிருதா பேபி? முனகியபடியே நிமிர்ந்தவளின் பார்வை அவனது வெற்றி மேனியில் பதிந்தது. உடற்பயிற்சியின் விளைவால் முறுக்கேறிய படிக்கட்டு தேகம், நரம்புகள் ஓடின புஜங்கள், சொட்டு சொட்டாய் அவன் மேனியில் படர்ந்திருந்த நீர்த்துளிகள். அவளுக்கு என்னவோ போலாகிவிட்டது. தடுமாற்றத்துடன் அவளது விழிகள் அவனது மேனியில் அலைப்பாய்ந்து அவன் கண்களை சந்திக்க நாணி தரை நோக்கியது. அவனுக்குள்ளும் தடுமாற்றம்தான். இடது புருவத்தை நிமிண்டிக் கொண்டவன் இதழ்களுக்குள் புன்னகைத்து தொண்டையை செருமிக் கொண்டவன், உன் துப்பட்டாவையாவது கழட்டி காயவை என்றான் எங்கோ பார்வையை செலுத்தியபடி. இதயம் வேறு வேக வேகமாக துடிக்க ஆரம்பிக்க அவனுக்கு மறுபுறம் திரும்பியவள் துப்பட்டாவை கழட்டி பிழிந்து காய போட்டாள். அணிந்திருந்த சுடிதாரையும் குனிந்து பிழிந்து விட்டு கொண்டாள். அவளுக்கு அப்பொழுதும் குளிர் குறைந்த பாடாக இல்லை. பெரும் இடி சத்தத்துடன் மழை கொட்டி கொண்டிருக்க முழுதாக இருள் சூழ்ந்து கொண்டது. மெல்லிய நிலவின் ஒளி எங்கிருந்தோ மரங்களின் அணிவகுப்பை கிழித்து கொண்டு மிக மிக மெலிதாக குகைக்குள் எட்டி பார்த்தது. இன்னமுமே நடுங்கிக் கொண்டு நின்றிருந்தவளை இரு வலிய கரங்கள் பின்னிருந்து அணைத்தன. முதுகோடு அழுந்திய அவன் தேகமும் இடையை சுற்றி இறுக்கிக் கொண்ட அவனது கரங்களும் வழங்கிய வெம்மை அவளுக்கு மிக மிக இதமாக இருந்தது. குளிரின் நடுக்கம் குறைந்து பெண்மையின் நடுக்கம் உடலில் தோன்ற அவனுக்கு புரிந்ததோ என்னவோ. ரிலாக்ஸ் பேபி, குளிருக்காகத்தான், ஜஸ்ட் ஹக் மட்டும்தான். அவன் அப்படித்தான் கூறினான். ஆனால் இதை கூறும்போதே அவனது உதடுகள் மேய்ந்த இடம் என்னவோ அவளது பின்னங்கழுத்தில். கூசி சிலிர்க்க விழிகளை மூடிக்கொண்டவளுக்கு இப்பொழுது சுத்தமாக குளிரவே இல்லை. பெரும் வெம்மை உடலெங்கும் பரவ மேனியோ காய்ச்சல் வந்தது போல் கொதித்தது. அவளது உடலின் கதகதப்பு அவனுக்குள் இறங்க உணர்ச்சிகளோ தறிக்கெட்டு பாய்ந்தது. பின்னங்கழுத்தில் ஊர்ந்த உதடுகள் முத்தம் வைத்து கொண்டே கழுத்து வளைவில் இறங்கிவிட கரமோ இடையிலிருந்து முன்னேறி குழைந்த வயிற்றில் படர்ந்தது. எதற்கோ முகத்தை மட்டும் திருப்பி அண்ணாந்து அவனை பார்த்தவளின் விழிகளில் பெரும் மோகத்துடன் தன்னை அணைத்து கொண்டிருந்த தன்னவன் வந்து விழுந்தான். அவள் எதற்கு நிமிர்ந்தாளோ அவனுக்கு அந்த நிலை பெரும் வசதியாய் போய்விட அண்ணாந்து பார்த்தவளின் இதழ்களை குனிந்து கவ்விக்கொண்டான் அந்த கள்வன். இப்படி முத்தமிடுவான் என்று அவள் எண்ணியிருக்கவில்லை. இதயம் ஒரு நிமிடம் நின்று பிறகு வேகம் எடுக்க அடிவயிற்றிலோ சூடான குறுகுறுப்பு எழுந்து உடல் முழுவதும் பரவியது. எடுத்த உடனேயே முரட்டுத்தனம்தான். அன்று அவன் அளித்த மென்மையான முத்தத்திற்கும் இன்றைய வன்மைக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம்! வயிற்றில் படர்ந்த கரங்களோ முன்னேறி வேறு ஒரு இடத்தில் பதிய முதல் முறையாக அவன் கரங்கள் தீண்டிச் சென்ற இடம். அம்மம்மா, அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வில்லென உடல் வளைய அவன் விடுவதாக இல்லை. கரங்கள் அழுத்தமாக அவள் இளமை செழுமைகளில் பதிந்தது. கரங்களும் உதடுகளும் ஆற்றிய செய்கையில் பெண்ணவள் மயங்கித்தான் போனாள்.
அவளது கரம் தானாய் உயர்ந்து பின்னோக்கி சென்று அவன் பிடரி மயிரை பிடித்து கொண்டது. பெண்ணவள் நின்ற நிலையும் அவள் மேனி குழைந்த விதமும் அவனுக்குள் பேரலையை கிளப்பிவிட, இன்னும் இன்னும் ஆழ புதைந்தவனின் உதடுகள் சற்று சிரமப்பட, அவளை தன்னை நோக்கி திருப்பியவன் சட்டென்று அவள் இடையை பற்றி தன் உயரத்திற்கு தூக்கி கொண்டான். இவ்வளவு காலம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தவனின் விரதம் இன்று ஏனோ கரையை உடைத்து சீரிப்பாய துடித்தது. நிமிடங்கள் கரைந்து செல்ல அவன் மட்டும் இதழ்களை விடுவதாக இல்லை. மூச்சுக்காற்றுக்காக அவள் தவிக்க ஆரம்பிக்க, இதற்கு மேல் முடியாது, மேனி ஒத்துழைக்க மறுக்க அவன் பின்னந்தலை முடியை வலிக்க பற்றி இழுத்தவள் சிறு போராட்டத்திற்கு பிறகுதான் தன் இதழ்களை அவன் முரட்டு உதடுகளிடமிருந்து விடுவிக்க முடிந்தது. என்ன பண்றீங்க சார்? அவன் முத்தமிட்ட உதடுகள் கன்றி சிவந்திருக்க அவளால் அவனை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. வெறும் இதழ் முத்தத்திற்கே அவளது மேனி துவண்டுவிட, உணர்ச்சிகளோ பெரும் பிரளயத்தையே பெண்ணவளுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. உணர்ச்சிகளின் தாக்கம் கால்களுக்கு பலவீனத்தை அளிக்க, தோய்ந்து சரிய போனவளை தாங்கி பிடிக்கும் நோக்கத்துடன் அவன் முன்னேற, கீழே இருந்த கழுத்தடுக்கி அவனும் அவள் மேல் சரிந்து விட்டான். மீண்டும் ஒரு சோதனை இருவருக்கும். வெற்று மேனியுடன் தன்மேல் படர்ந்தவனை விலக்கி தள்ள வேண்டிய கரங்களோ உயர்ந்து அவன் முதுகில் ஊர்வலம் போக ஆரம்பித்தது. கழுத்து சரிவில் புதைந்த உதடுகள் மேலும் மேலும் என முன்னேற, அவன் கொடுத்த இன்ப தாக்குதலில் விழிகளை மூடி கிறங்கிய பெண்மை சார் என்றது குளறலாக. அந்த நிலையில் அந்த அழைப்பு அவனுக்கு பெரும் எரிச்சலாக இருந்தது போலும். சார்னு கூப்பிடாதேடி. முகத்தை சுளித்தவன் அவள் முகம் நோக்கினான். பின்ன நீங்க எனக்கு சார் தானே? வேண்டுமென்றே வம்பிழுத்தாள் அவள். அது காலேஜில், மற்ற டைமில் இல்லை, முக்கியமாக இப்போ இல்லை. உரைத்தவன் செல்ல கோபத்துடன் அவள் கழுத்தில் வசமாக கடித்து விட்டான். ஆ அலறியபடி அவனை விளக்க முயல மீண்டும் ஒரு கடி. முரடா, மாமான்னு கூப்பிடுடி கட்டளையிட்டவன் தன் காதல் தடங்களை அவள் கழுத்து வளைவில் வஞ்சனை இல்லாமல் பதிக்க, மாமானெல்லாம் கூப்பிட முடியாது. கூறி முடிக்கவில்லை. அவளது இதழ்கள் அவன் வசம் ஆகியிருந்தது. அதன் பிறகு அவனது உதடுகளும் கரங்களுமாக சேர்ந்து நடத்திய இருமுனை தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவளது இதழ்கள் தாமாக முனகின மாமா என்று. கண்டபடி மேய்ந்த கரங்கள் ஆடைகளையும் விலக்கிவிட, எச்சரிக்கையுடன் தடுக்க வேண்டியவளோ இதழ் கடித்து விழிகள் செருக தன்னிலை மறைந்திருந்தாள். எது நடக்கக்கூடாது என்று அவன் அவ்வளவு காலம் விலகி இருந்தானோ அது அந்த மழைநாள் தனிமையில் நடக்க பார்க்க, திடீரென்று ஒலித்த கடும் இடி சத்தத்தில் ஆனவனின் உணர்வுகள் பட்டென்று நினைவுக்கு வந்தன. என்ன காரியம் செய்கிறாய் ஆத்ரேயா? அவள் இன்னும் படிப்பை முடிக்காத சிறு பெண். மனம் கடுமையாய் எச்சரிக்க தீச்சுட்டார் போல் விலக பார்த்தான் அவன். விலகத்தான் நினைத்தான். ஆனால் அவனால் அது முடியவில்லை. உயர்ந்த பெண்ணவளின் கரம் அவன் முதுகை வளைத்து தன்னை நோக்கி இழுத்தது. வேண்டாம் பேபி, உன் படிப்பு இன்னும் முடியல. தடுமாற்றத்துடன் வந்தன வார்த்தைகள். அது இப்பதான் தெரியுதா? செல்லமாக கோபம் கொண்டவளோ உணர்வுகளின் உச்சத்தில் இருந்தாள். வேணாம் டி. இதழ்கள் மறுத்தாலும் பார்வை பதிந்த இடம் அபாயகரமான இடம்தான். எனக்கு வேணும் ரேயன். பிடிவாதமாக அவள் அவனது இதழ்களை கவ்விக்கொள்ள, பெண்ணவளாக முன்வந்து கொடுத்த முதல் முத்தம் அவனால் விலக்கித் தள்ள முடியுமா என்ன? ஏற்கனவே கொதித்து கொண்டிருந்தவன் இப்பொழுது எரிமலையாகவே மாறிவிட்டான். அதற்கு மேல் அவளை விட்டு விலக அவனது உணர்வுகள் அவனை அனுமதிக்கவில்லை. இதழ் சுவைத்து, சங்கு கழுத்தில் பல்தடம் பதித்து, மார்பில் சிறைந்து, வயிற்றில் இளைப்பாரி, பெண்மையில் கவிழ்ந்து என அவன் மேலும் மேலும் முன்னேறிவிட்டான். காதலும் காமமும் கலந்து கட்டி அங்கு ஒரு கட்டில் போர் அரங்கேற, இருமேனிகளும் முட்டி மோதி உரசி எங்கெங்கோ பயணித்து அவர்களுக்கான புது உலகில் இரகசியமாக சஞ்சரிக்க ஆரம்பித்தனர். தன்னை மறக்கும் அளவிற்கு காமம் கண்ணை மறைத்தாலும் அவன் என்னவோ அவளை மென்மையாகத்தான் கையாண்டான். சிறு பெண் என்ற நினைவு அவனுக்கு இருந்து கொண்டே இருந்ததோ என்னவோ. உணர்ச்சிகள் வெடித்து சிதறும் நிலையில் கூட அவன் நிதானத்தை தான் கடைபிடித்தான். முதல் முறையாக அவளுக்குள் பெண்மை மலர, ஆரம்பத்தில் வலி பொறுக்க முடியாமல் பல்லை கடித்தவளின் கரங்கள் தன் நகத்தடங்களை அவன் வெற்று முதுகில் அழுத்தமாய் ஆழமாய் பதித்திருந்தது. வன்மை அல்லாது மென்மையாய் தன்னை கொண்டாடியவனின் செய்கையில் தெரித்து விழுந்த காதலில் அவள் மனம் சில்லென்று நனைந்தது. கருவண்டு விழிகளை மலர்த்தி அவனை பார்த்த அவளது பார்வை, அது சொல்லிய செய்தி அவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு அது புதிதும் கூட. என்னடி? புருவம் உயர்த்தி வினவியவனுக்கு ஒண்ணுமில்லை என்பதாய் தலையசைத்தவள் அந்த பார்வையை மட்டும் மாற்றவில்லை. குனிந்து அவள் விழிகளில் முத்தமிட்டு நிமிர்ந்தவன் முழுமூச்சோடு அவளுடன் கலந்தான். மென்மையாக என்றாலும் ஆர்ப்பாட்டமான கூடல். இருவருக்குமே அயர்வை தர வெறும் தரையிலேயே சுகமாய் கண்ணயர்ந்தனர். சுளீரென்ற சூரியனின் கிரணங்கள் கட்டிக்கொண்டு கவிதையாய் படுத்திருந்த இருவரின் மேலும் விழுந்தது. காடெங்கும் ஒலித்த பலவித பறவைகளின் கீச் கீச் ஒலி. மிக ரம்மியமான காலை பொழுது அது.
குளிர் மறைந்து இதமாய் பரவிய வெம்மையில் இருவரும் கண் விழித்தனர். மல்லாக்கப்படுத்திருந்தவனின் திண்மையான மார்பில் முகம் புதைத்து சுகமாய் சயனித்திருந்தாள் பைரவி. விழித்த இருவருக்கும் நேற்று இரவு நடந்த கூடல் நினைவுக்கு வர பெண்ணவளின் முகம் சட்டென்று சிவந்து போனது. அதைவிட அவள் படுத்திருந்த நிலை, இருளில் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது சுள்ளென்று குகைக்குள் நுழைந்த வெளிச்சம் இருவரின் நிலையையும் படம் பிடித்து காட்ட, விலக முடியாமல் நாணம் தடுக்க அவன் மார்புக்குள் மேலும் புதைந்தாள் பெண்ணவள். மெலிதாக சிரித்து கொண்டவனுக்கும் வெட்கம்தான். எட்டு தலைக்கு மேல் கிடந்த துப்பட்டாவை எடுத்து அவளுக்கு போர்த்து விட்டவன் அவள் நெற்றியில் மென்மையாய் இதழ் பதித்தான். லவ் யூ பேபி. எழுந்து சென்று தன் உடையை அணிந்து கொண்டவன் அவள் நாணத்திற்கு மதிப்பு கொடுத்து வெளியே சென்றான். கண்முன் விரிந்த இயற்கையின் அழகையும் தாண்டி அவன் மனதிற்குள் ஒரு சலனம். தன்னுடைய காதல் எந்த விதத்திலும் அவள் படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று வெகு கவனமாக இருந்தவன்தான். ஆனால் நேற்று கிடைத்த தனிமை அனைத்தையும் கெடுத்து விட்டதே. படிக்கும் சிறுபெண் என்ற கவலை ஒரு புறம், திருமணம் ஆகாமல் நடந்த உறவு என்ற குற்ற உணர்வு மறுபுறம் என அவன் மனம் அல்லாட ஆரம்பித்தது. உதட்டை குவித்து ஊதிக்கொண்டவன் சிகையை அழுந்த கோதிக்கொண்டான். உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தவளுக்கு அப்படி எந்த குற்ற உணர்வும் இல்லை போலும். சாதாரணமாகத்தான் இருந்தாள். ஆனால் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் மட்டும் நாணம் தடுத்தது. பேபி ஐஎம் கூற வந்தவனின் உதட்டை கரம் கொண்டு மூடியவள், நடந்ததுக்கு சரிபாதி காரணம் நானும் கூட. அத்தோட மன்னிப்பு குற்ற உணர்வுன்னு பேசி நம்ம காதலை கூனி குறுக வச்சிடாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவன் விழி பார்த்து தெளிவாக அவள் பேசிய விதத்தில் அவன் தெளிந்தான். இதனால உன் ஸ்டடீஸ்க்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அவன் கூறியதற்கு, வராது என்று தலையசைத்தாள் அவள். நான் ரெஸ்ட் ரூம் போகணும், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் அவள் வினவ, சுற்றியிருந்த மறைவான இடத்தை சுட்டி காட்டினான். இல்லைங்க, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும், ஆறு மாதிரி எங்காவது இருக்குதான்னு பார்ப்போம் சங்கடமாக அவள் உரைக்க, அவள் நிலை அவனுக்கும் புரிந்தது. அவஸ்தையுடன் புருவத்தை நீவி விட்டு கொண்டான். சரி வா, இப்படியே நடந்து பார்ப்போம். இருவரும் கால் போன போக்கில் நடந்தனர். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் இருவரது விரல்களும் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டு பல காவியங்கள் பேசிக்கொண்டன. சிறிது தூரத்திலேயே மரங்களின் அணிவகுப்பு முற்று பெற்று சலசலவென ஆறு ஓடிக்கொண்டிருந்த இடம் வந்துவிட்டது. ஆக்ரோஷமாய் சீராமல் அமைதியாய் நடைபழகி கொண்டிருந்தது அந்த அழகிய நதி. அதை பார்த்த பைரவியின் முகம் விகசித்தது. பியூட்டிஃபுல். ஓரமாய் அவள் நதிநீரில் இறங்கிவிட, அவனோ அவள் ரசனையை ரசித்தபடி கைகட்டி இதமான முறுவலுடன் தலை சரித்து அவளை நோக்கியிருந்தான். அப்படியே இறங்கினால் ஆடை நனைந்துவிடும் எண்ணியவள் திரும்பி ஆத்ரேயனை நோக்க, அவனது ரசனை பார்வை அவளை மொய்த்தது. ஏனோ வெட்கம் வந்து சூழ்ந்து கொள்ள, நேற்று அவன் ஆடிய களியாட்டங்கள் வேறு அவள் கண்முன் விரிந்து அவள் கன்னங்களை மருதாணியாய் சிவக்கடித்தது. திரும்பி நில்லுங்க. அதே பார்வையுடன் மறுப்பாய் தலையாட்டினான் அந்த கள்வன். ப்ளீஸ். மூச்சுக்காற்றின் வேகம் அதிகரிக்க இதயம் படபடத்தது. லவ்லி. முனகியபடி அவன் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க, பிறகு என்ன நினைத்தானோ, சட்டென்று நின்றவன் தன் சிகையை அழுந்த கோதிக்கொண்டு திரும்பி நடந்தான். சீக்கிரம் வா பேபி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. சீக்கிரம் கிளம்பிடலாம். முதலிலேயே அவள் என்றால் அவனுக்கு பைத்தியம்தான். இப்பொழுது மோகத்தில் முக்குளித்துவிட்டு விலகி இருக்க வேண்டும் என்றால் அவன் நிலை பெரும் திண்டாட்டம்தான். எப்படித்தான் விலகி இருக்கப் போகிறோனோ. தாபத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. இனி வரும் நாட்கள் அவனது உணர்வுகளுக்கு பெரும் சவாலாகத்தான் இருக்கப் போகிறது. அவள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வர இருவரும் கிளம்பினர். வானிலை மாறி இதமாய் மாறியிருக்க ஹெலிகாப்டரை செலுத்தவும் பிரச்சனை இருக்கவில்லை. இருவரின் மலாலி பயணம் ஹைதராபாத்தில் முடிவுற்றது.